என்னோட பேர் லதா. நான் வந்து 30th மே 1971 ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நான் பிறந்தேன். 26 இயர்ஸா சென்னை கார்பரேஷன்ல 26 ஜூலை 1999 ஐ எம் அப்பாயிண்டட் ஆன் சென்னை கார்பரேஷன். அதுல இருந்து நான் வந்து ஸ்டேட் ஆர்பியா டீச்சர்ஸ்க்கு ட்ரைனரா இருந்திருக்கிறேன். என்னுடைய 26 வருட காலத்துல நான் ரிசோர்ஸ் மாத்திரமல்ல, ஆந்திராவில் ரிஷிவேலியில போயிட்டு நான் ஆக்டிவிட்டி பேசிக் லேர்னிங் ஏபிஎல் மெத்தடாலஜில அங்கே இருந்து கார்ட் ப்ரிப்பரேஷன்ல நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். தமிழுக்கு சண்முகம் சார் அவங்களோட நான் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன்ல கார்ட் ப்ரிப்பரேஷன்ல இருந்திருக்கேன். இவிஎஸ்க்கு மாலதி மேமோட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் என்னுடைய இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பிச்சையா சாரோட நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜாய்ஃபுல் லேர்னிங் கற்றலில் இனிமை, மாணவர்களுக்கு பாடத்திறனை கற்றல்ல அடைவு பெறும் நிலையில ஆடலோடு கூட மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்து உற்சாகமூட்டும் விதத்துல பிளேவே மெத்தடில் அங்க போய் நாங்க பாடல்கள் எழுதினோம். சிறு சிறு விளையாட்டுக்கள், தனி விளையாட்டு, குழு விளையாட்டுக்கள் என்று உருவாக்கம் செய்து அதை புத்தகமாக வடிவமைக்கப்பட்டு நாங்க வந்து கற்றலில் இனிமைன்னு புகுத்தினோம். அதற்கப்புறமா வந்து நாங்க பெடகாகி மெத்தடாலஜி, லேர்னிங் அவுட்கம், கற்றல்ல திறன், கற்றல் விளைவுகள், அது மூலமாக மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது, பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டது. இன்னும் அதிகமான விதத்துல சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ட்ரைனர் ஆஃப் ட்ரைனர். வெளியில அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இங்க RIESIல வந்து பெங்களூர்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக இங்க எல்லாம் போயிட்டு வந்து என்னால என்னுடைய குழந்தைகளுக்கு திறம்பட கற்பிக்க முடிந்தது. வகுப்பறை சூழல்ல ஆசிரியர்களுக்கு மாத்திரமல்ல, வகுப்பறை சூழல்லையும் வாட் எவர் ஐ கேன் லேர்ன் அதை வந்து என் குழந்தைங்க மத்தியில எனக்கு கொடுக்கும்படியாக எனக்கு கிரேஷியஸ் கிடைத்தது. சிகரம் தொட்ட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கிடைக்க பெற்றேன். அப்துல் கலாம் அவார்ட், டாக்டர் அப்துல் கலாம் அவார்ட், இது போன்ற ஒரு 15க்கும் மேற்பட்ட விருதுகளை நான் வாங்கியிருக்கேன். டபுள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னை ரெகக்னைஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்தாங்க. இந்தியன் ஐகானிக் உமன் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அச்சீவர் அவார்ட் கொடுத்தாங்க. அப்புறம் ஒண்டர் ஃபெஸ்டா கொடுத்தாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பாரத் கௌரவ்னு சொல்லிட்டு இந்த அவார்ட் எனக்கு கிடைக்க பெற்றேன். அது மாத்திரமல்ல, இது எல்லாத்தையும் விட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்ட். தமிழக அரசினால் கௌரவிக்கப்பட்டு நான் வித்தவுட் லேக்கிங் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய 26 ஆண்டு காலத்துல நான் வித்தவுட் ஐ கண்டினியூ டேக் CL or RL அந்த மாதிரி எதுவுமே ரிலிஜன் ஹாலிடேஸ் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். அதாவது மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலை மாத்திரம் புகுத்தணும் அப்படின்றது என்னுடைய மோட்டோ கிடையாது. அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும், அவர்களுக்குள்ள இருக்கிற சுயங்கள் அந்த மாதிரியான அவங்களுக்கு என்னன்னு கேட்டறிந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். குறிப்பா பெண்களை பொறுத்த மட்டிலும் அந்த மாதவிடாய், டாய்லெட் எப்படி பிஃபோர் அண்ட் வாஷிங், ஆஃப்டர் வாஷிங், கை கழுவும் முறைகள், ஒவ்வொரு விழாக்கள் குறித்தும் எப்பெல்லாம் சர்வதேச மருத்துவர் தினம், போதை எதிர்ப்பு தினம், இது போல ஒவ்வொரு தினங்களையும் அனுசரிக்கிற விதத்துல தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் எல்லாத்தையும் மாணவர்களுக்கு செயல் வடிவிலும் அதை கண்காட்சி பெற்றோர்களை வரவழைத்து பள்ளிக்கு கண்காட்சிப்படுத்தியும் நிறைய மீடியாஸ்ல வேற்று நியூஸ், அது மட்டும் இல்ல சோசியல் மீடியான்னு பார்த்தோம்னா நம்முடைய யுகம்ல இருந்து 7Sல இருந்து ஸோ நிறைய மீடியாஸும் சப்போர்ட் பண்ணி நல்ல மறைவுல இருக்கிறவங்களை வெளியரங்கமாக்குறதுக்கு இந்த மீடியாஸும் சப்போர்ட் பண்ணது. அதனால அப்கிரேட் பண்ணப்பட்டேன். தமிழக அரசின் உயரிய விருதான மாநில விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைக்கப்பட்டேன். என்னுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் புதிய விதமான சிந்தனையை எழுப்பக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும், மாணவருடைய சிந்தனை ஆற்றலை வளர்க்க வேண்டும் அப்படின்றதுதான். என்கிட்ட படித்த ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கு
உயர் பதவிகளில அரசு பணிகளில் மாத்திரமல்ல விளையாட்டு துறையிலும் கூட பாக்ஸிங், சிலம்பம் என்று அன்றைக்கு விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் மாணவர்களுக்கு நன்னறி கதைகளை போதிப்பது, போதை போன்ற மருத்துவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு வில்லுப்பாட்டு போன்ற என்னென்ன நாட்டுப்புற நடனங்கள், வாட்டர் பெல் திட்டம் எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு கொண்டு வரும்படியாக மகிழ்முற்றம்ல 4 குழுக்களாக பிரித்து தன் சுத்தம் பேணுதல், இது போன்ற ஒவ்வொரு காரியங்களையும் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டும் விதத்துல ஒவ்வொன்றும் உறுதிமொழி எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு யூடியூப்ல என்னுடைய சேனல் நான் பதிவு பண்ணி அதுல ஒரு 1300க்கு மேற்பட்ட காணொளி பதிவுகளை பதிவு பண்ணிருக்கிறேன். ஐடிகேல ஸ்டேட் ஆர்பியா இருந்திருக்கேன், இல்லம் தேடி கல்வியில. சோ அவங்க ரெகனைஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், இல்லம் தேடி கல்வி. அது மாத்திரமல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நான் கொடுத்திருக்கிறேன், பிளாக் லெவல்லையும் இல்லம் தேடி கல்வி கொடுத்திருக்கிறேன். புதிய எழுத்தறிவு பாரத திட்டத்துல நானே வீடு வீடாக சென்று வயது முதிர்ந்தவர்களை கூட்டிட்டு வந்து ஆடல் பாடல் என்று வரமாட்டேன்னு சொன்ன ஒரு அன்பு 50 வயது 60 வயது நிரம்பின வயது முதிர்ந்தவர்களை கூட்டிட்டு வந்து மூத்தவர்களை, வயதில் மூத்தவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று பள்ளிக்கு அழைத்து வந்து அவங்களுக்கும் யூடியூப் காணொளிகள் என்று ஏஐல அந்த செயல்வழி கல்வி மூலமாக டிஜிட்டல் வகுப்பறையாக லேப்டாப்ல யூஸ் பண்ணி தொடுதிரை கணினிகள்ல இந்த பாடங்கள் கற்பிக்கிறதுனால அவங்க ஆர்வமுடன் கூட அந்த எழுத படிக்க தெரியாத அந்த வயதுல மூத்தவர்கள் கூட வந்து கற்கக்கூடிய அந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் வருகிறதுக்கு சிவசக்தி குருகுலம் அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து ஜானகிராமன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 4 விருதுகள், சிங்கப்பெண், இல்லத்தரசி, வீரமங்கை, சமூக சேவையாளர் அப்படின்ற விருதுகள் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. என்னுடைய செயல்களை அவங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு என்பிஎஸ் நம் பாரத சேவை அதுல இருந்து மதிப்பிற்குரிய டாக்டர் பால சரவணன் அவர்களால ஒரு பாரத் சேவா ரத்னா டாக்டர் லதா அப்படின்னு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டர் ஒரு சர்டிபிகேட்டும் அண்ட் தென் அன்பு தமிழச்சி விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்ட GHPUல இருந்து குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டியில இருந்து 2 விருதுகள் கொடுத்து யூனிவர்சிட்டியில கௌரவப்படுத்தப்பட்டேன். ஒன்னு வந்து டாக்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து அடுத்த விருது பாத்தீங்கன்னா பாரத் சேவா ரத்னா அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அடுத்ததாக கின்னஸ் புத்தகத்துல இடம்பெறும்படியாக கின்னஸ் வேர்ல்ட் உலக சாதனை அப்படின்னு சொல்லி தேசிய விருதுகள், மனித உரிமைகள், சமூக பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மகளிர் உரிமை பாதுகாப்பு இயக்ககம், கின்னஸ் உலக புத்தகம் 3ம் இணைந்து இதை செலக்ட் பண்ணி ஒரு 5 விருதுகள் கொடுத்தாங்க. இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம்பெறும்படியாக இந்த 2 எக்ஸலன்ஸ் சோசியல் ஒர்க்கர் அப்படின்ற அவார்டும் எமர்ஜிங் எக்ஸலன்ட் எஜுகேட்டர் அப்படின்ற விருதுகளும் கிடைக்கப்பட்டேன். அது மாத்திரமல்ல தென் தமிழக விருதுகள் அப்படின்றது சேவை செம்மல் அப்படின்ற அவார்டும், கலை ரத்னா அப்படின்னு என்னுடைய ரைட்டிங் ஸ்டோரிஸ் நரேட் பண்ணுவேன், கதைகள் எழுதுவேன், பாடல்கள் எழுதுவேன். ஸோ அந்த திறனை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, இலக்கிய மன்றங்கள் கொடுத்த சான்றிதழ்கள் ரெஃபர் பண்ணி எனக்கு இந்த விருது கிடைக்கும்படி செய்தார்கள். அடுத்து தென் தமிழக விருதுல எமர்ஜிங் எஜுகேஷன் அகாடமிக் ஸ்டார் இன் எஜுகேஷனல் சர்வீஸ் அவார்டு. என்னுடைய 26 ஆண்டுகால பணித்திறன்ல நான் விடுப்பு இன்றி மாணவர்களுக்கு அந்த 1300 வீடியோஸ், மெடிக்கல் கேம்ப், பிளட் கேம்ப் அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணது, ஃப்ரீ ஃபுட் டொனேட் பண்ணது, கொரோனா காலத்துல பேண்டமிக் பீரியட்ல என்னுடைய ஒரு காரியங்களையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அவார்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து இது வந்து ரெகனைஸ் பண்ணி எனக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொன்றும். இது வந்து கின்னஸ் அவார்டு, அதுக்காக கொடுக்கப்பட்ட ஷீல்டு. இது 2மே வந்து சக்ரா நேஷனல் எம்ப்ளம் போட்டு அதற்காக கொடுக்கப்பட்டது. அது 3மே வந்து அதற்குரிய கேடகங்கள்.
அது மாத்திரமல்ல, அது அன்பு தமிழச்சி விருதுக்குரியது. இது நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணி என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க வாங்கி அந்த பணி அனுபவங்களை பார்த்து அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. வேர்ல்ட் ரெக்கார்டு, லைஃப் டைம் அச்சீவர், பில்லர் ஆஃப் எஜுகேஷன் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த JPWRல இருந்து ஆய்வா அவார்டு, இந்தியன் ஐகானிக் உமன் அச்சீவர் அப்படின்ற அவார்ட் கொடுத்து அதோட கூட டிராஃபியும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டேன். இது GPWல பாரத் சேவா ரத்னா அந்த அவார்டுக்காக இந்த ஷீல்டு வந்து கொடுத்து, விருது கொடுத்து, கேடயம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டேன். கோல்டு ஸ்டார் அவார்ட் JPWRல இருந்து a true change maker, மாணவர்களை புதுமையாக புதுமை படைத்தல்ல சிந்தனை ஆற்றல் வளர்க்கும் விதத்துல என்னுடைய செயல்பாடுகள் தோன்றினதுனால கின்னஸ் புத்தகத்தில் உலக சாதனை புத்தகம் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன ரெகனைஸ் பண்ணி இந்த ட்ரூ சேஞ்ச் மேக்கர் அப்படின்ற கோல்ட் ஸ்டார் அவார்ட் கொடுத்தாங்க. இது எல்லாமே அதற்கு கொடுக்கப்பட்ட டிராஃபிஸ், அதற்குரிய ஒவ்வொன்றும் இது வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு கொடுக்கப்பட்ட டிராஃபிஸ். இது பாரத் சேவா ரத்னா, பாரத் கௌரவ். அண்ட் தென் இது ஒண்டர் ஃபெஸ்டுக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய ஸ்பீச் குழந்தைங்க மத்தியில ஆடல் பாடலை இன்ஸ்பயர் பண்ற விதத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒண்டர் ஃபெஸ்டா அவார்ட் கொடுத்தாங்க. இது நமது முரசு, அப்புறம் நிறைய பத்திரிகைகள்ல தினமணி, தினமலர், மாலை முரசு போன்ற பத்திரிகைகளில இந்த செய்திகள் வெளிவந்திருக்கிறது நாளிதழ்ல. இது கோல்ட் ஸ்டார் ட்ரூ சேஞ்ச் மேக்கர்னு கொடுக்கப்பட்ட ஷீல்டு. இது வந்து இந்தியன் ஐகானிக் உமன் அச்சீவர் IIW ஐவா அவார்டுக்குரியது. இன்னும் மேலும் பல விருதுகள் கொடுத்து கௌரவித்த ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்துல தாழ்மையா நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். I am really share about my hearty thanks go to தமிழ்நாடு கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆஃப் இந்தியா in my service recognize. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன ரெகனைஸ் பண்ணது எனக்கு ஹானர் பண்ற மாதிரி இருக்கிறத விட இன்னும் என்னுடைய கல்வி பணியில சீரிய விதத்துல புதுமையான மாணவர்களை எப்படி உருவாக்குவது, மாணவர்களுக்கு பெண் கல்வியில எப்படி தனித்துவம் கொடுக்கலாம், இன்னும் இயற்கை அடிப்படையில, சமுதாய அடிப்படையில, சமூகத்தின் அடிப்படையில எப்படி எல்லாம் மாணவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட தோன்றதுல என்னை இன்னும் ஊக்குவிக்கக்கூடியதாக இந்த விருதுகள்லாம் இருக்கிறது. இதற்கு என்னை ஊக்கப்படுத்தின தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சோசியல் மீடியாவில் மறைந்திருந்து இவ்வளவு நாளும் இருந்த என்னை வெளிக்கொணர்ந்த உண்மையிலே யுகம் நியூஸ் மட்டுமல்ல இன்னும் பதிவு செய்த ஒவ்வொரு மீடியாஸ்க்கும் என்னுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை கூறி நன்றி கூடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.